ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பயந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு போலாம்ல? இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாருன்றியா? இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில அனுப்புற வரைக்கும் நான் உனக்கு மாமியாரு, நீ எனக்கு மருமக, அவ்வளவுதான். என்ன நீங்க வீட்டை விட்டு துரத்துனாலுமே நீங்க எனக்கு மாமியார் தான், நான் உங்களுக்கு மருமக தானே. நல்லாதான் பேசுற. ஆனா இதுக்கெல்லாம் மயங்கி என்னால ஏமாற முடியாதேம்மா. என்ன பண்றது? ஏன் நிக்கிற? கிளம்பி போலாம் வா. அத்தை, இது ஃபைனல் மேட்ச். இப்பவும் சொல்றேன், நீ இந்த போட்டியில கலந்துக்க மாட்ட, ஜெயிக்க மாட்ட. அத்தை, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பா போட்டியில கலந்துக்க தான் போறேன், ஜெயிப்பேன். ஜெயிச்சு உங்க அம்மாவோட ஆபரேஷனை பண்ணிடுவேன். ஆமா, கண்டிப்பா பண்ணுவேன். அவங்கள பழைய மாதிரி திரும்ப கூட்டிட்டு வருவேன். இல்லடா கண்ணா, உங்க அம்மாவோட காது மட்டும் இல்ல, இங்கேருந்து திரும்பி போறப்போ உங்க அம்மாவுக்கு உசுறு கூட இருக்காது, பொண்ணம்மா தான் போவா. அத்தை, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல கை வைப்ப? என்ன புள்ள நீ? என்ன புள்ளப்பா நீ? பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? அம்மா அவ சரவணா, இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. அவ கோவப்பட்டா அதுக்காக நீ கை நீட்டுவியா? இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேனாப்பா. பாக்குறவங்க என்னப்பா சொல்லுவாங்க? மகேஸ்வரி புள்ளைய வளர்த்த லட்சணம் இதான், என்ன காரி துப்ப மாட்டாங்க. சத்தியமா உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குப்பா. அம்மா சரவணா, என்ன இருந்தாலும் அவ என் மருமகப்பா. ஏதோ அவசரப்பட்டு கோவத்துல கை நீட்டிட்டா. அவ பண்ணது தப்புதான், அதுக்காக நீ அதோட பெரிய தப்பு பண்ணுவியா? இந்த போட்டியில கலந்துக்காதம்மா, வேண்டாமான்னு சொன்னேன். இவளுக்கு அந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு, அத நம்ம மதிக்கணும்லப்பா. இருந்தாலும் இவ தோத்து போயிட்டான்னா என் கௌரவம் என்ன ஆகுறது? அதனாலதான்ப்பா வேண்டான்னு சொன்னேன். இவ கோவப்பட்டு என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டா. இவன் அடிக்க கை ஓங்கினது தப்புதான், ஆனா அத நம்ம சரி பண்ணணும்லப்பா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சுதான்ப்பா சரி பண்ணணும். அதை விட்டுட்டு பதிலுக்கு நாமளும் அவளை அடிச்சா அவ எப்படிப்பா மாறுவா? அவ எப்படிப்பா திருந்துவா? என் மருமகளை நான் திருத்தணும்னு நினைக்கிறேன்ப்பா. அண்ணா, இருக்க இருக்க நீ இன்னும் அவளை மோசமான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்க. நான் அவ அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவளை கை நீட்டுறியப்பா. மன்னிச்சிருங்கம்மா. சரவணா, இப்பவும் சொல்றேன், பூங்கொடி போட்டியில கலந்துக்க வேண்டான்னு நான் சொன்னேன். ஏன்னா அவளால போட்டியில ஜெயிக்க முடியாது, அவ தோத்துருவாங்கிறதுனால சொன்னேன். அதுவும் அவளுக்கு பிடிக்கலன்னா நம்ம கொஞ்சம் விட்டுதான் கொடுப்போமேப்பா. அவ வேணா இந்த விளையாட்டை விளையாடிட்டு வரட்டும்பா, விட்டுரு. அவ என்ன அடிக்க கை ஓங்கினாங்கிறதுக்காக நீ கோவப்பட்டு
அவளை விளையாட விடாம பண்ணிடாதப்பா.